குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். 1111 444 333 555 0000 1212 இந்த மாதிரி ரிப்பீட்டட் நம்பர்ஸை வந்து அடிக்கடி பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கு நிறைய டவுட் இருக்குது. இதை பற்றி முன்னாடியே ஏஞ்சல் நம்பர்ஸ்னு சொல்லி வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதை பற்றி இன்னும் தெளிவாக சொல்வதற்காக இந்த வீடியோ வந்து போடுறேன். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு வந்து கோட் பண்ணுறாங்கன்னா ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு வந்து கோட் பண்ணுறாங்க. அப்படின்னா என்னென்னா இந்த நம்பர்லாம் ஏஞ்சல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்தமான நம்பரா அப்படின்னா அது அப்படி கிடையாது. அந்த மாதிரியான ரிப்பீட்டட் நம்பர்ஸை பார்க்கும்போது தேவதைகள் அதை உங்களை பார்க்க வைக்கின்றார்கள் என்ற அர்த்தம். உங்களோட கான்ஷியஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ணி திருப்பி அதை கவனிக்க வைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு டைம் பார்க்கலாம், 2 டைம் பார்க்கலாம், 3 டைம் பார்க்கலாம், 4 டைம் பார்க்கலாம். அதாவது ஃபோனில் மட்டும் கிடையாது, ஏதோ ஒரு முக்கியமான டவுட்டில் இருக்கும்போது டக்குன்னு வந்து ஒரு ஃப்ளெக்ஸில் பார்க்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு முக்கியமான சிந்தனையில் போயிட்டுருப்பீங்க, அதுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் அந்த ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வந்து ஏதாவது ஒரு காரோட நம்பர் பிளேட்டில் பார்க்கலாம், 2 வீலரோட நம்பர் பிளேட்டில் பார்க்கலாம். எதுவுமே சிந்திக்காமல் கூட இருப்பீங்க. அந்த மாதிரி நேரத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வந்து வரும். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியான மனநிலையில் வந்து உட்காந்துட்டு இருப்பீங்க, அதை ஆனந்தமாக அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே அந்த நம்பர்ஸ் வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து தோன்றலாம், காட்சியாக வந்து தெரியலாம். இந்த மாதிரி எனி கைண்ட் ஆஃப் மீடியம்ஸில் நீங்கள் வந்து அந்த ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வந்து பார்க்குறீங்கன்னா நீங்கள் என்ன வந்து புரிஞ்சுக்கணுன்னா, பிரபஞ்சம் உங்களிடம் பேசுகிறது, பிரபஞ்சம் உங்களுக்கு பதில் சொல்கின்றது, பிரபஞ்சம் உங்களை திருப்திப்படுத்துகிறது என்ற அர்த்தம். காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து சிங்க்ரனைசேஷன் சொல்லுவாங்க. ரெசோனன்ஸ் இன்னும் சரியான வார்த்தை அப்படின்னா ஒத்திசைவு. அது என்ன ரெசோனன்ஸ் அப்படின்னா, இப்போது ஆறுலேருந்து தண்ணி ஒரு பக்கமாக வந்துட்டுருக்கு. நீங்கள் ஆறு வந்துட்டு இருக்கக்கூடிய பகுதியிலேயே நீச்சல் அடிச்சிங்கன்னா சீக்கிரம் நீங்கள் டெஸ்டினேஷன் ரீச் பண்ண முடியுமா? இல்லை ஆறு தண்ணி இந்த பக்கம் வந்துட்டுருக்கு, நீங்கள் ஆப்போசிட்டில் நீச்சல் அடித்து போயிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் டெஸ்டினேஷனை சீக்கிரம் ரீச் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்கள். அஃப்கோர்ஸ் நீங்கள் ஆறு போகக்கூடிய போக்கிலேயே போனீங்கன்னா தான் அந்த டெஸ்டினேஷனை வந்து ரீச் பண்ண முடியும். அதுபோல் பிரபஞ்சம் ஒரு அதிர்வில், அது ஒரு கான்சன்ட்ரேஷனில், அது ஒரு நம்பர்ஸில் இயங்கிட்டு இருக்கு. நீங்கள் சம்மந்தமே இல்லாத ஒத்திசைவில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா எனர்ஜி லாஸ் ஆகும், டயர்டு ஆகும், போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது, நிம்மதி போயிடும், ஸ்ட்ரெஸ் ஆகும், டிப்ரெஷன் ஆகும், உயிரே போனாலும் போய்விடும். அதை போலத்தான் இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் ஒரு ஒத்திசைவில் போயிட்டுருக்கு. ஆனால் அந்த ஒத்திசைவில் இல்லாமல் நீங்கள் சம்மந்தமே இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கீங்க. உங்கள் மனநிலை, மென்டாலிட்டி வேறு ஒரு நிலையில் இயங்கிட்டு இருக்குன்னா பிரபஞ்சத்துக்கு எகைன்ஸ்டாக நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் எப்போ பிரபஞ்சம் போகக்கூடிய போக்கிலேயே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் மனநிலையை மாற்றிட்டு ட்ராவல் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு அந்த டெஸ்டினேஷன் சீக்கிரம் வந்துடும். பிறவியில்லா பெருவாழ்வுக்கு போயிடுவீங்க, அடைய வேண்டிய விஷயங்களை சீக்கிரம் அடைஞ்சிருவீங்க. தேவதைகளோட சப்போர்ட் உங்களுக்கு மறைமுகமாக கிடைத்து கொண்டே இருக்கின்றது என்று அர்த்தம். அப்படின்னா என்னன்னா, இந்த நம்பர்ஸ் அடிக்கடி பார்ப்பதற்குண்டான காரணம் என்னன்னா, பிரபஞ்சத்தின் ஒத்திசைவோடு நீங்கள் இருக்கின்றீர்கள், பிரபஞ்சம் செல்லக்கூடிய பாதையிலேயே நீங்கள் பயணம் செய்கின்றீர்கள், பிரபஞ்சம் உங்களை வழி நடத்துகிறது என்று அர்த்தம். ஸோ இந்த பக்குவம் என்பது உங்களுக்கு வரணும். இதை ஏன் ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா, ஏஞ்சல்ஸ் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் உங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி இந்த நம்பர்ஸ்க்கும் பிரபஞ்சத்தினுடைய நகர்வுக்கும் பெரிய தொடர்பு இருக்குது. நம்பர்ஸை வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க. நியூமராலஜி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிம்பிள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நம்பர்னா அது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களுடன் தொடர்பில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பைனரி அப்படின்னா 0101010 இந்த 2 ரிப்பீட்டட் நம்பர்ஸை வச்சு தான் ஹோல் சிஸ்டமே, ஹோல் டெக்னாலஜியே வந்து இயங்கிட்டு இருக்கு பைனரி கான்செப்டில் தான். அப்போ அந்த 0101லேருந்து தான் எல்லா நம்பரும் க்ரியேட் ஆகுது. அப்படின்னா அப்போ அதுக்குள்ளே எத்தனை நம்பர்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே எத்தனை சிம்பிள்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே மொத்த பிரபஞ்சமும் எப்படி கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பிரபஞ்சம் வந்து நம்மக்கிட்ட பேசுதுன்னா என்ன சொல்ல வருது அப்படின்னா, உங்களை வந்து சீர்படுத்தி உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் டைரெக்டாக ஆள் மூலியமாக வந்து பேசும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு சூழ்நிலையில் தான் ஏற்படும். பெரும்பாலான நேரங்களில் பிரபஞ்சம் சைகைகள் மூலமாக பேசுகின்றது, தேவதைகள் மூலமாக பேசுகிறது. உங்களுக்கு ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது, ஆனால் நீங்கள் பாதையில் சரியான பாதையில் தான் போயிட்டுருப்பீங்க, இருந்தாலும் இந்த மைண்ட் வந்து உங்களை ஆட்டோமேட்டிக்காக அடிக்கடி ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் சரியான பாதையில் தான் போகிறேன்னா, கரெக்டாக நான் அச்சீவ் பண்ணிடுவேன்னா, ஒரு குழப்பம் என்பது வரும். நம்மளை அழிக்கிறது வேறு யாரும் இல்லை, நம்மளோட சொந்த மனம்தான் நம்மை வந்து அழிக்கிறது. அப்போ நம்ம சொந்த மனமே நம்மை அழிக்கும்போது அப்போ அது ஒரு ஹையர் டைமென்ஷன்லேருந்து, ஹையர் கான்ஷியஸ்னஸ்லேருந்து நமக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் வேணும். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், தேவதைகளுக்கும் சரி ஹையர் பீயிங்ஸுக்கு சரி, இந்த பூமி என்பது ரொம்ப கடினமான ஒரு பள்ளிக்கூடம், ஒரு ஸ்கூல், இது டஃபஸ்ட் ஸ்கூலு.
இதில் அவங்க பாடம் கற்றுக்கிட்டு இருக்காங்க, இதிலிருந்து கடந்து இறைநிலை அடைகிறது ரொம்ப கஷ்டம். அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு உந்து சக்தி தேவை, ஏதோ ஒரு மோட்டிவேஷன் தேவை. அப்போ அந்த மோட்டிவேஷனை கொடுப்பதற்காக இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் மூலமாக பிரபஞ்சம் நம்மிடம் பேசுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப கஷ்டப்படுறானே, அவங்களாம் உயர்ந்த நிலையில் இருக்காங்க, ஆன்மாவாக இருக்காங்க. இப்போ அந்த ஆன்மாக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மை போன்ற ஆன்மாக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக, ஒரு தைரியம் கொடுக்கறதுக்காக, ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கறதுக்காக அந்த நம்பர்ஸ் மூலிமா கம்யூனிகேட் பண்ணுது. ஸோ முக்கியமான சில சிந்தனையில் இருக்கீங்க, ஒரு கேள்வியில் இருக்கீங்கன்னா அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அந்த நேரத்தில் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா, ஏதோ ஒரு ரூபத்தை அந்த ஏஞ்சல் நம்பர் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, நீங்கள் போகிற பாதை சரியான பாதை, அதில் நீங்கள் தொடர்ந்து பயணம் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கும்போது அந்த நேரத்தில், அந்த நொடியில், இல்லை அந்த நிமிடத்தில் அந்த நம்பர்ஸை உங்களால் பார்க்க முடியல அப்படின்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவுகளை கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணி இன்னும் தெளிவான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்ற அர்த்தம். இன்னும் ஆழமாக சொல்ல போனால், சம்மந்தமே இல்லாத நேரத்தில் நம்பர்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா கூட அவங்க சரியான நேரத்தில் தான் கம்யூனிகேட் பண்ணுறாங்க. நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோன்றது நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கணும், பிரபஞ்சத்தின் குழந்தையாக நீங்கள் மாறிவிட்டீர்கள். எல்லாருமே பிரபஞ்சத்தோட குழந்தை தான். பட் இந்த மாதிரியான நம்பர்ஸ் அடிக்கடி பார்க்குறவங்க பிரபஞ்சத்தின் செல்ல குழந்தை என்ற அர்த்தம். இப்போது எனக்கு 4 குழந்தைங்க இருக்குது, 4மே என் குழந்தை தான். ஆனால் 4 குழந்தையில் என் செல்ல குழந்தைன்னு ஒன்று இருக்குல்ல, 4 பிள்ளையில் செல்ல புள்ளன்னு ஒன்று இருக்குல்ல, அதுபோல் பிரபஞ்சத்தின் செல்ல பிள்ளையாக நீங்கள் மாறிட்டீங்கன்னு அர்த்தம். அது உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுது, பேசுது, சப்போர்ட் பண்ணுது. இந்த பூமி எனக்கூடிய ரொம்ப கஷ்டமான இந்த பள்ளிக்கூடத்தில் இவன் பாஸ் பண்ணி இறைநிலையை வந்து அடையணும். எல்லா உயிர்களுடைய நோக்கம் இறைவனின் திருப்பாதங்களை சென்றடைகிறது தான், தன்னை உணர்தல் தான், செல்ஃப் ரியலைசேஷன் தான். அப்போ அந்த செல்ஃப் ரியலைசேஷனில் உச்சகட்ட நிலைக்கு வரணுன்றதுனால ஹையர் டைமென்ஷனல் பீயிங்ஸ், ஹையர் பீயிங்ஸ் நம்மளை கம்யூனிகேட் பண்ணுறாங்க, நமக்கு உதவுறாங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் ரிப்பீட்டடாக வருது அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், இறைநிலையில் இருக்கின்றீர்கள், பிரபஞ்சத்தின் ஒத்திசைவில் இருக்கின்றீர்கள். பிரபஞ்சம் போகக்கூடிய பாதையிலேயே போகிறீங்க, 6 போகக்கூடிய ரூட்லேயே போகிறீங்க. இடையில அங்கங்கே மேலே ஏறி கொஞ்சம் இலைப்பாரிட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தீங்கனாலும் மறுபடியும் 6 போகக்கூடிய பாதையிலே நீங்கள் இறங்கி போயிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியும். 6 போகக்கூடிய பாதையை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாத இடத்துல நீங்கள் நீச்சல் போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களால் நிச்சயமாக அந்த உச்சக்கட்டத்தை அடைய முடியாது. ஸோ அதற்கு உண்டான சாட்சியாக இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து செயல்பட்டுட்டு வருது. இதை புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வருகின்ற ஜூலை 29ஆம் தேதி குரு பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா உலகமெங்கிலும் ரொம்ப விமர்சையாக வந்து கொண்டாடப்பட இருக்கு. நார்மல் டைமில் நம்ம பண்ணுற அந்த சக்தியை விட பௌர்ணமி டைமில் 1000 மடங்கு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். பல குருமார்களுடைய மொத்த ஆற்றலும் மொத்தமாக வேலை செய்யக்கூடிய நாள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா குரு பூர்ணிமா, அதாவது குரு பௌர்ணமி. தாராளமாக ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். அதை தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது, ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவதோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.